இப்போ நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டிய பயிர் குழம்பு. சட்டி அடுப்பில் வச்சு சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதில் ஒரு 6 வெங்காயம், சின்ன வெங்காயம், அதே போல் அதே அளவில் பூண்டு பல் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் ஒரு பழுத்த தக்காளி அதையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே அந்த சூடான எண்ணெயில் அப்படியே கிளறி விட்டோன்னு வைங்களேன், வதங்கி வரும். இந்த டைமில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா துருவன தேங்காய் அதையும் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் இதை மாதிரி நல்லா கிளறி விடணும். இதை தான் நம்ம அரைக்க போகிறோம், இதை தான் மசாலா செய்ய போகிறோம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடி சட்டியில் எண்ணெய் சுட வச்சு அடுத்த கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு உளுந்து, 2-3 காஞ்ச மிளகாய் இது மாதிரி கிள்ளி போட்டு மறுபடியும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி, 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், சன்னமாக நறுக்கி அதையும் வதக்கிடணும். வதக்கிட்டு மறுபடியும் இதில் தக்காளி, இன்னும் ஒரு தக்காளி சேர்த்து இது நல்லா குழைய வதக்கிட்டோன்னு வைங்களேன். வதக்கிறதுக்கு ஈஸியாக இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டாக்கா, வதங்குற பொருள்லாம் உப்பு சேர்த்தாக்கா சீக்கிரமாக வதங்கிடும், தக்காளியெல்லாம் கரைஞ்சிரும். இது தனியாக இருக்க நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கலவையை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை சாந்தாக எடுத்து அதையும் இந்த வதங்கிட்டு இருக்கிற இந்த கலவையில் சேர்த்துற வேண்டியதான். அப்படியே மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அதையும் கழுவி இதில் ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் நேரம் அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். ஏற்கனவே வதங்கினதுங்கிறதுனால பச்சை வாடை பெருசாக இருக்காது. ஸோ மஞ்சத்தூள், அடுத்து மிளகாத்தூள் இதை சேர்த்து மறுபடியும் கிளறி விட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம அதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணி நம்ம அந்த முளைக்கட்டின பயிரை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதுவே சேர்த்துக்கலாம். பயிர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டோன்னு வைங்களேன், அடுத்து கொஞ்ச நேரத்தில் குழம்பு ரெடி ஆயிரும்.